இன்னைக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயத்த நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் இப்போ ஒருத்தரை வர சொல்றேன். யாருன்னு பார்க்குறீங்களா? இங்க வா. இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது. இப்போ பையன் வந்திருக்கான். இது என்னன்னு பார்த்தீங்களா? இந்த வாக்கர் நான் யூஸ் பண்ணி பையன் யூஸ் பண்ணியிருக்கான். இந்த வாக்கருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும்ல, அந்த நாள் வந்துருச்சு. பையன் இனிமேல் வாக்கர் இல்லாமல் நடக்க போகிறாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டாரு. அவன் எப்படி நடக்கிறான்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் வலியோடு தான் நடக்கிறான். ரொம்ப அதிகமாக பெயின் இருக்குது. அதோடு எப்படி நடக்கிறான்னு பாருங்கள். இது அவன் ட்ரீட்மெண்ட்டில் அடுத்த முயற்சி. வாக்கரை ஓரமாவை. இப்போ நீ மெதுவாக நடந்து காட்டு. வாக்கரை பிடிக்க வேண்டாம். அப்படிதான். சூப்பர். அழகாக நடக்கிற. அருமையாக நடந்துட்டடா. பாருங்க, காலை காட்டு. இங்கே மேலே இருந்து இங்கே பாருங்க, கீழே வரைக்கும் கிழிச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. என்ன இந்த ஸ்டிச்சிங் தான் கொஞ்சம் கொடுமையாக இருக்குது. அந்த இடத்துல மேடு பள்ளமாக இருக்குது. கொஞ்சம் ஈவனாக இல்லை. சதை எடுத்ததுனால பல்ல விழுந்துருச்சு. இப்போ இதோட நடக்க போகிறான். எல்லாருக்கும் நடந்து காட்டு. நீ நடக்கிறத பார்க்குறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நட. அப்படிதான். வலி இருக்கா? அப்படி நட. சூப்பராக நடக்கிறடா. அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா நல்லா நட வரும். அப்படியே மெதுவாக நடந்து வா. சூப்பர். அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாவே இருக்கும். வா. சூப்பர். ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற காலை நல்லா தூக்கி வை. வலி எந்த இடத்துல இருக்கு? அப்புறங்க கையெல்லாம் ஈரமாயிருச்சு. பையனுக்கு ரொம்ப வேர்த்துருச்சுங்க. அவ்வளோதான். கழுத்தில் என்ன டாக்டர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நீ படுத்துட்டேன்னா அந்த கழுத்தை காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்டா. படுத்துக்கிறியா? ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப வேர்க்குதுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம்ல, கட்டு போட்டிருந்தாங்கல்ல, அதை பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் அந்த கம் ஒட்டியிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அப்புறமா சுடு தண்ணி வச்சு தொடச்சி விடணுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு உடனே நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அவனுக்கு இப்போ டேப்லெட் கொடுத்து தூங்க வைக்கணும். அதுக்கு முன்னால் வீடியோ எடுத்துடலான்னு எடுத்துட்ருக்கேன். இந்த தடவை ஆப்ரேஷன் பண்ணப்போ தையல் போடலைங்க. ஒட்டுற மெத்தடில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்டேட் கொடுத்துருக்காரு. மண்டே அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பேண்டேடை போட்டு விடுவாருங்க. இதை முன்னாலேயே பே பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துடணும். இந்த தடவை தையல் பிரிக்கிற வேலை இல்லை. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கட்டு போட்டிருந்தாங்கல்ல, அதோட கம் தான் அந்த ஒயிட் கலரில் தெரியறது. மார்னிங் தான் வெந்நீர் வச்சு எடுக்கணும். இங்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா? அதுதான். ஏன்னா இதை கொஞ்சம் கவனமாக செய்யணும். அவனுக்கு அதிகமாக வேர்க்குதுங்க. இந்த காலரே நனைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இன்னும் வெயில் குறையவே இல்லைங்க. அதான். இப்படி இந்த ஸ்டிக்கை வச்சுட்டே நடக்கிறதுக்கு எனக்கும் கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்டிக்கை அப்பப்போ நான் இப்போ கழட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா, இதை இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்படி பேலன்ஸ் பண்ணி இப்படி நடக்கிறேன். ஏன்னா எனக்கு இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால நடக்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. இப்போ பையன் நடக்கிறத பார்த்தா எனக்கும் நடக்கணும்னு தோணுதுங்க. அவன் கூட சேர்ந்து இந்த ஸ்டிக் இல்லாமல் நடந்து பார்க்கலாமான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு சரியான பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் நான் ட்ரை பண்ண போகிறேங்க. இந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கையை விட்டுட்டு இந்த ஸ்டிக்கை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இன்னொரு விஷயத்த சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிறேங்க. இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் வெளியில் போயிருந்தா கூட இந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஏதாவது ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு நான் எப்படி ட்ரை பண்ணுறேன்னு? இப்போது நான் ஸ்டிக் இல்லாமல் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு தான் என்னால் வர முடியுது. ஏன்னா இப்போ கையில் எதுவுமே இல்லை. அதனால் நான் ரிவர்ஸில் போயிட்டு என்னோடய ஸ்டிக்கை நான் எடுத்துக்கிறேன். இப்போ முன்னாலேக்கே நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறேன்.
இப்போ இந்த ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? எப்படி வளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சோன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லைங்க இப்போது. ஏன்னா வெளியில் அங்கங்கே எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்டிக் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு யூசேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆனாலும் இதை நல்லா பேலன்ஸ் பண்ணுதுங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வீடியோ எப்படி எடுப்பேன்னு தெரியுமாங்க? இந்த ஸ்டிக் வச்சுருக்கேன்ல, இந்த கையில் இந்த ஃபோனை நான் இப்படி பிடிச்சிட்டு இப்படி நிறுத்திப்பேன். அப்போ தான் ஸ்டிக் தெரியாது. இப்படி சமையல் பண்ணுறப்போ இந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்போ நான் நடக்கிறப்ப கூட இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் இப்படியே காட்டுவேன் வீடியோவில். ஏன்னா இந்த ஸ்டிக் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. வீடியோவில் நான் நொண்டி நடக்கிறத காட்டுறதுக்கு எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி காட்டுறதே இல்லை. பெரிய பையனுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அவன் நல்ல குணமாயிட்டே வரான். இப்போ அவனே நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். எவ்வளோ அழகான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில். ஆப்ரேஷன் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. இதை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சின்ன பையன் ரொம்ப டவுன் ஆகிட்டே போகிறான். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று நைட்டெல்லாம் அவனை நினச்சி ஒரே கவலையாக இருந்ததுங்க. அண்ணனுக்கு Thursday போயிட்டு வந்துடலாம், உனக்கு Friday போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் Friday ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன் மம்மி, மிஸ் திட்டுவாங்க, Saturday போய்க்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி, அப்போ Saturdayவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சனிக்கிழமை காலையிலேயே பையனை கூட்டிகிட்டு போகணுங்க. அவனுக்கு உள்ளே என்ன பண்ணுதுன்னே என்னால் புரிஞ்சுக்க முடியல. சுத்தமாகவே அவனால் நடக்க முடியலைங்க. எனக்கு இந்த பிரச்சனை வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வளர்கிற பையன், அதுவும் சின்ன பையன், அவனுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவனுக்கு என்ன தான் பண்ணுதுன்னு யாராவது கிளியராக டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச அடினாய்டு இருக்குல்லங்க, 2 மூக்குலேயும் ஃபுல்லாக அவனுக்கு பிளாக் ஆயிடுச்சுல. அந்த சதை வளர்ந்து அடைச்சிருக்குல்ல. அதனால் அந்த காற்று வெளியில் வர முடியாமல் உள்ளே போய் அது அடைக்கிறதுனால கிருமி தொற்று அதிகமாகி ஏதாவது வேறு பிரச்சனை ஆகுதா என்னன்னு தெரியல. ஏன்னா இதை தான் டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். ஆனால் அவனுக்கு இப்போது அடினாய்டுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியாது. என் பெரிய பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தப்போ தம்பிக்கு எந்த ஆப்ரேஷனும் பண்ணிடாதீங்க மம்மி, அந்த வலியை அவனால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இப்போ கூட பெரிய பையன் பாருங்கள், நடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறான். அவனுக்கு காலில் சப்போர்ட்டுக்கு இருந்த அந்த ஃபுல் எலும்பையும் எடுத்துட்டாங்க. இவ்வளோ நாள் மசில்ஸ் எல்லாம் இறுகி போயிருந்ததில்ல. இப்போ நடக்க அவனுக்கு பெயின் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அந்த பெயினை தாங்கிக்கிட்டு அப்போ தான் உன்னால் நடக்க முடியும்னு நான் சொல்கிறேன். டாக்டரும் அதை தான் சொன்னார். அவன் பெயினை தாங்கி நடக்க தான் அவனுக்கு நல்ல கால் நடக்க முடியும் அப்படின்னு சொன்னார். பெரிய பையன் விஷயத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய இம்ப்ளான்ட்டையும் பண்ணி அவனுக்கு 4 பல்லையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவன் விஷயத்தில் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். சின்ன பையன் விஷயத்தில் தான் நான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கேன். அப்புறம் மைக்ரோ கிரெயின்ஸை எப்படி வளர்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். அதை வீடியோவாக காட்டுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வளர்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக விதை போட்டிருக்கேங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வளர்த்ததை நான் சேல் பண்ணிட்டேன். நான் செகண்டாக அறுவடைக்கு போட்டிருக்கேன். அதை வீடியோவாக கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டிடுறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் சின்ன பையனுக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாகி அவனும் நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்கன்னு நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். ஓரளவுக்கு பேசுகிறதுக்கு தயாரானா அதுக்குள்ளே மறுபடியும் இங்கே ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் பேசுகிறதுல இப்போ மறுபடியும் கொஞ்சம் பெயின் எடுக்க ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசிகிட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு இப்போ கழுத்தில் ரொம்ப நல்லா திருப்பி இப்படி மூவ் பண்ண முடியல. ஒரே பொசிஷனில் தான் வச்சுருக்கான். லைட்டாக தான் திருப்பிக்கிறான். இன்னும் ஒரு 10 நாளில் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க அவனுக்கு. என் சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஏன் இவ்வளோ பெயினாக இருக்குன்னு தெரியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்களை பற்றி நிறைய என் பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் பசங்கக்கிட்டேயும் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. என் மேலேயும் பசங்க மேலேயும் நீங்கள் காட்டுற அன்பில் நான் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கேன். இந்த அன்பு எனக்கு எப்போவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.